நீங்க வந்து இந்த சிச்சுவேஷனை எப்படி பாக்குறீங்க? இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து பாரபட்சம் இல்லாம வந்து 2 பக்கத்துலயும் தவறுகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன் நானு. இதுல வந்து அ ஒருத்தர் வந்து அ அ தந்தைன்றவர் வந்து, "சார் நீங்க சின்ன இவங்க சின்ன குழந்தையா இருக்கிறதுல நீங்க வேலைக்கு போம்போது குடிப்பீங்கன்னு" அம்மா சொன்னாங்க. ஆமா. சரிங்களா? இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? குடிச்சிட்டு வந்து நீங்க நிதானமா இருந்திருந்தாலோ, இல்ல உங்க மனைவியோட சண்டை போட்டுட்டு இருந்தாலோ, யார பாதிக்கும்? குழந்தைகள தானே பாதிக்கும். அப்போ இந்த 3 குழந்தைங்களுடைய வளர்ச்சிய தடைப்பட்டது முதல்ல ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க. அடித்தளம் யார்கிட்ட இருக்கு? அப்பதான். குழந்தைய கொன்னு போட்டுருவேன்னு சொல்றது நீங்க தானே பெத்தீங்க. நீங்க தானே பெத்தீங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து அம்மா வந்து உங்களுடைய ரோல் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுடைய ரோலை நீங்க தானே பண்ணி ஆகணும். ஒரு குழந்தைகளுக்கு வந்து அப்பா வந்து ஒரு ரோல் மாடல் தான். அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அப்பா தான் ரோல் மாடல். அந்த இடத்துல போய் நீங்க வந்து நான் பாட்டுக்கு அந்த காலத்துல இருக்கிற மாதிரி நான் வேலைக்கு போவேன் வருவேன், நான் பாட்டுக்கு வீட்டில் இருப்பேன், நான் குழந்தைங்களா என்னைக்காவது உக்காந்து உனக்கு என்னப்பா கண்ணா பிடிக்கும், ஏன் என் மேலே கோவம், எதனால் இது மாதிரி கோவம், நான் என்ன பண்ணால் உனக்கு பிடிக்கும்னு மனசு விட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த 3 குழந்தைங்க கிட்ட நம்ம பேசியிருக்கோமா? பேசி இருந்திருந்தா இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு சொசைட்டியோடைய அகேன்ஸ்டா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. நீங்களே கொன்று போடணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த குழந்தைங்க உங்கள் மேலே பாய வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் மேலே எந்த வன்மமும் கிடையாது. இந்த குழந்தைங்க பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நான் தப்பு தான். நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? முடியலையா? கவர்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க, செக்யூரிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய சேஃபஸ்ட் சிட்டி தமிழ்நாடுன்னு போட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற பிரச்சனை ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கால் 100க்கு அடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து அவங்கள வந்து பிடிச்சிட்டு போய் ஜுவனைல் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருந்தாங்கன்னா அங்கேயே அவங்க படிக்க வச்சு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படியும் முடியலையா? சரி, அட்லீஸ்ட் அவங்க அட்வைஸாவது பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி பர்சன் மாதிரி இவங்க மாதிரியான ஒரு அட்வைசரி போர்டில் அவங்க ஏதாவது சேர்த்து விட்டுருப்பாங்க. வேலைக்கு போகணுன்றதை விட இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பார்ட் டைம் ஒர்க்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் சைடில் நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. படிச்சுக்கிட்டே ஸ்டைஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வர வருமானத்தை வீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் அதுலேயே படிக்கவும் செய்யலாம். அவங்களுக்கு வந்து மற்றவங்கள மாதிரி சராசரி வாழ்க்கை வாழ முடியலையேன்ற ஒரு கோபம். இன்னொன்று, அடலசன்ஸில் வரக்கூடிய பருவத்தில் வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன். 3வது சேர்க்கை. இந்த 3 விஷயத்தையும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாமல் திணறும் போது அவங்களுக்கு மற்றவங்கள மாதிரி நான் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்கிறது. சொசைட்டியில் நான் ஒரு கெத்து காட்டணும்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த கெத்து காட்டுறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்கள ஸ்குவீஸ் பண்ணுறது. ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்கிறதுக்கு 100 அப்பாக்களுக்கு சமம். நாளைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஏதாவது அவன் புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணனா சட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் போய் நிற்பீங்கல்ல. இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. உங்களுடைய சுயமான ஒரு சந்தோஷம் முக்கியமா, இல்லை அந்த பிள்ளையோட ஹெல்த் முக்கியமா? எது முக்கியம்? அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணினோன்னு ஒரு விஷயமாவது என்னைக்காவது யோசிச்சதுண்டா? எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் ஓப்பனாக கேட்குறேன். ₹1 சேர்த்து வைக்கல கையில். ₹1 சேர்த்து வைக்கல. ஏன் கண்ணா, நாளைக்கு திடீர்னு உங்க அக்காவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப இவர் மாதிரி இருக்கிறவங்க என்ஜிஓ சப்போர்ட் பண்றாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டம் சப்போர்ட் பண்ணுது.